இங்க எல்லாருக்கும் ஓட்டு போடல மிஸ் ஆயிருச்சுன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. அது நான் அதை வருத்தத்தோட சொல்றேன். அது பிரச்சனை இல்லை. பல பேருக்கு இன்னும் எலெக்ஷன் டே அன்னைக்கு லீவு கொடுத்தா எங்க போய் பிக்னிக் போகலாம் அப்படிங்கிற மனப்பான்மை கூட இருக்கு படிச்சவங்க நடுவுலயே. உழைப்பாளர் வர்க்கம் போய் போடுறாங்க ஓட்டு. பல பேர் ஓட்டே போடாம லீவு 3 நாள் கிடைச்சிருக்குப்பான்னு அன்னைக்கு இந்த டோல்கேட்ல போய் பாத்தீங்கன்னா ஜாம் ஆகுது. இதெல்லாம் யதார்த்தத்தில் நடக்குது. நம்முடைய குறைகளை நம்ம நிவர்த்திச்சுக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுமக்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு சொன்னா யார் அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும்? 3 தேர்தலை தோத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்க காங்கிரஸ்ல. அப்பவே நீங்க இந்த இதை எடுத்து அந்த சீரமைப்பு தேர்தலுக்கு முன்னாடி பண்றதுக்கு என்ன, தோத்ததுக்கு அப்புறம் பண்றீங்க? நான் சொல்லட்டுமா, நீங்க இந்த 1,00,000 பேரையும் நீங்களும் தெரிஞ்சேதான் வச்சிருக்கிறீங்க. அது முறைகேடு இல்ல, உங்க ஆட்கள் தான். பொதுவா எந்த ஆணையத்தின் மேல எந்த விதமான குற்றமும் இல்ல அப்படின்னு நீங்களும் எடுக்கிறீங்க. கண்டிப்பா தேர்தல் ஆணையம் வேணும்ட்டு செய்வாங்களா? இல்லாதவங்களை வச்சிருக்கணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு இதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கா?